ஏற்றுமதி நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஏற்றுமதியாளர்களுக்கான 27வது ஜனாதிபதி விருது வழங்கும் விழா கொழும்பில் நேற்று நடைபெற்றது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் இந்த விருது வழங்கல் விழா நடைபெற்றது. ஏற்றுமதியை இலக்காக கொண்ட வரி திருத்தம் எவ்வாறு அமைய வேண்டும், ஏற்றுமதியாளர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், போட்டித்தன்மையோடு செயற்படுவதற்கான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும், சர்வதேச நாடுகள் மற்றும் நிறுவனங்களோடு ஏற்படுத்திக் கொள்ளப்படும் இணக்கப்பாடுகளுக்கு மேலதிகமாக நாட்டுக்குள் முன்னெடுக்கப்படும் வரி திருத்தம் இலகுப்படுத்தப்பட்டதாக அமைய வேண்டும். அதனை செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். ஏற்றுமதித்துறை விஸ்தரிக்கப்படும் அதேவேளை நிதி ஸ்திரத்தன்மையை பேணும் பொறுப்பு இலங்கை மத்திய வங்கிக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறான ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும் போது இலங்கையில் உள்ள வரி திருத்தத்தோடு கொடுக்கல் வாங்கல் செய்வதை போன்றே பாரிய சவால்களையும் எதிர்கொள்ள நேரிடும். வெளிநாட்டு கையிருப்பை சரியான முறையில் முகாமைத்துவம் செய்தால் மாத்திரமே அந்த சவாலை முறியடிக்க முடியும். உங்களது ஏற்றுமதி துறையை விஸ்தரிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் எமது வெளிநாட்டு கையிருப்பை வலுவானதாக மாற்றினால் இந்த சவாலை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும். வெள்ளம் மண்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள எமது கைத்தொழில் துறையை மேம்படுத்துவதே அடுத்து எமக்கு ஏற்பட்டுள்ள சவால். இதற்கு முன்னரே அந்த சவாலை எதிர்கொள்ள நாம் தயாராக இருந்தோம். எனவே சிறு நடுத்தர பாரிய அளவிலான வணிகங்கள் மற்றும் தொழில்துறைகள், விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் தொடர்பான தரவுகள் எமக்கு கிடைத்த வண்ணம் உள்ளன. நாட்டில் உள்ள ஏதேனும் ஒரு இடத்தில் சிறியதொரு வெற்றிலைப்பாக்கு கடை வைத்திருக்கும் ஒருவர் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரது பாதிப்பு தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன. 2 வாரங்களில் அவர்களின் வியாபார செயற்பாடுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியும் என நினைக்கின்றேன். அதற்காக அரசாங்கம் நிவாரணம் வழங்கியுள்ளது. அதேபோன்று கட்டிட பாதிப்புகளை எதிர்கொண்டோருக்கும் எம்மால் முடிந்த வரையில் 50 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்குகின்றோம். சிறு நடுத்தர வணிக செயற்பாடுகளுக்கு காப்புறுதி வழங்குவதனூடாக மாத்திரம் அதனை மேம்படுத்த முடியும் என நான் நினைக்கவில்லை. குழுவாக இந்த சவாலை வெற்றி கொள்ள வேண்டும். வெகு விரைவில் எமது தொழில்துறையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்களோடு கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். ஏற்பட்டுள்ள சவாலை வெற்றி கொள்வதற்காக பல்வேறு சர்வதேச நாடுகளில் உள்ள இளைஞர்களின் ஒத்துழைப்போடு முதலீட்டு திட்டம் ஒன்றையும் செயற்படுத்த உள்ளோம். புதிய முதலீட்டாளர்களை உள்ளீர்க்க உள்ளோம். தூதரக மட்டத்தில் அதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கான தயார்படுத்தல்களை செய்வதற்கும் தயாராக இருக்கின்றோம்.